வணக்கம், நான் உங்கள் கார்த்திக். நம்ம ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா vlog போடல. அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம தூங்கவும் இல்லை. ரீசன் பார்த்தீங்கன்னா இப்போது லாஸ்ட்டாக கொச்சின் ட்ரிப் போயிட்டு வந்தோம். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்மளால் தூங்க முடியல. இப்போ நம்மளுடைய ராயல் என்ஃபீல்டை நம்மகிட்ட கிளாசிக் மேலே பார்த்தீங்கன்னா வேற ஒரு வண்டி நம்ம ரீசெட் பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த ஷாப்புக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விஜயநகரில் இருக்குது, மெட்ரோ ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்குது இந்த ஷாப். பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா R15 ஒன்று பார்த்துருக்கோம். அது பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் ட்ரைனிங் போயிருக்காங்க. நம்ம என்னென்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டாமினோர் தான் இப்போ 400cc போகலாம். இப்போ நம்ம 350 சம்திங் ஓட்டியிருக்கோம். லாஸ்ட்டு 390 வரையும் ஓட்டியிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் சீஸ்மெண்ட் வேணும்னு சொல்லிட்டு டாமினோ நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இந்த வண்டி பார்க்குறதுக்கே ரொம்ப அட்ராக்டாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இதை ட்ரை பண்ணலாம். பட் காஸ்ட் எப்படின்னு பார்த்துட்டு நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த R15 ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இந்த R15 பார்த்து கூட்டமாக இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுறோம். இது ஒரு வெர்ஷன் 4 இது R15. இதோடைய ஃபியூச்சர்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்லி நான் உங்களுக்கு அப்டேட். இந்த டாமினோர் பார்த்தோம். பட் பார்த்தீங்கன்னா காஸ்ட்டு நம்மளுக்கு செட் ஆகலை. ஸோ பார்த்தீங்கன்னா இதை நம்ம பார்த்துருக்குறோம். இந்த டாமினோர் நம்மளுக்கு ஓகே ஆயிடுச்சுன்னா நம்ம இந்த டாமினோர் எடுத்துக்கலான்னு தான் பார்க்குறோம். இதோட காஸ்ட்டு ஓகே ஆச்சுன்னா நம்ம கன்ஃபார்ம் இதை எடுக்க போகிறோம். நம்மளுடைய ஃபேவரட் பைக் பார்த்திங்கன்னா இங்கே நின்றுட்டு இருக்குது. நம்ம கண்டிப்பாக வாங்குவோம். இதெல்லாம் கண்டிப்பாக பாருங்கள். நம்மளுடைய கலெக்ஷன்ஸ் எல்லாம் இதோட ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். இந்த பைக்ஸ் எல்லாம் பார்க்கும்போதே எங்கன்னா மறுபடியும் ரைடு போகணும் போல் இருக்குது. பட் என்ன பண்ணுறது, ஃபேமிலி சுச்சுவேஷன் அப்படி இருக்குது. கண்டிப்பாக சிலு பார்த்தீங்கன்னா நம்ம அங்கேருந்து பார்த்தீங்கன்னா வந்துவிட்டோம், அங்கே செட் ஆகலைன்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த R15 நம்ம வந்து நேற்றே பார்த்தோம். நேற்று பார்த்தீங்கன்னா நம்மளால் vlog பண்ண முடியல. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த R15 தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. பட் நம்மளுக்கு ரேட் ஃபிக்ஸட் ஆகிடுச்சுன்னா நம்ம இந்த R15 எடுத்துருவோம். நம்ம என்னன்னு சொல்லிட்டு vlog கண்டினியூ பண்ணுறேன். நம்ம மாப்பிள்ளையை விட்டு நம்ம பெரிய போகிறோம். இதுதான் நம்ம மாப்பிள்ளையோட லாஸ்ட் ஜெர்னி. பயங்கரமான மெமரிஸ் இருக்குது நம்ம மாப்பிள்ளை கூட. எல்லாம் இருக்கிறது தான். கண்டிப்பாக நம்ம ஒன்று போச்சுன்னா அதை விட நம்ம நல்லா வேறு ஒன்று வாங்குவோம். ஸோ பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணுறோம். ரொம்ப பயங்கரமான மெமரிஸ் இருக்குது. விட்டு பெரிய மனசில். பட் என்ன பண்ணுறது, மைலேஜ் கொடுக்க மாட்டேங்கிற மாப்பிள்ளை. அதனால தான். எனிவே டாட்டா பாய் பாய். ஒரு வழியாக பார்த்திங்கன்னா நம்ம R15 நம்ம வாங்க போகிறோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஆட்டோ வேறு மாதிரி இருக்க போகுது. இதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ராவல் தான். இதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக் வாங்கிட்டோம். ஒரு வழியாக பார்த்திங்கன்னா நம்ம R15 வெர்ஷன் 3 வாங்கிட்டோம். ஐயோ எத்தனை நாள் போராட்டம். எப்படியோ ஒரு வழியாக பார்த்திங்கன்னா நம்ம R15 பர்ச்சேஸ் பண்ணி ஆயிடுச்சு. நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா இப்போது R15 அண்ட் NS இருக்குது. ஸோ நம்மளுடைய ட்ரிப்ஸ் பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் அல்டிமேட்ஸாக இருக்கும். நம்ம ஒவ்வொன்றும் அப்டேட் பண்ணுறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய ட்ராவலுக்காக மட்டும்தான். மற்றபடி வேறு எந்த நோக்கமும் கிடையாது. இதுக்கப்புறம் நம்மளுடைய ஆட்டோ வெறித்தனமாக இருக்கும். வெல்கம் டு அவர் பைக்கர்ஸ் வேர்ல்ட். நம்ம மாப்பிள்ளைக்கு ஒரு நல்ல பேர் வைக்கணும், யோசித்து வைப்போம். நம்ம மாப்பிள்ளையை வீட்டுக்கு எட்டுன்னு வந்தாச்சு எப்படியோ ஒரு வழியாக. நம்மளுடைய ஆட்டோ இதுக்கப்புறம் வெறித்தனமாக இருக்கும்போது ஓகே, இந்த vlog நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் vlog வெயிட் பண்ணுங்கள். அது வரை டாடா பாய். லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் பெல் ஐக்கான். பாய்.